வருமான வரி உச்சவரம்பில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து விரிவாக விவரிக்கிறார் எமது இணையாசிரியர் அசோக வர்ஷினி. வருமான வரியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் தற்போது இந்தியா முழுக்க பேசுபொருளாக இருக்கிறது. ஆண்டு வருமானம் 12 லட்சம் ரூபாய் வரை இருப்பவர்களுக்கு, அதாவது மாச சம்பளம் 1 லட்சம் ரூபாய் வரை இருப்பவர்களுக்கு வருமான வரி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்தியா முழுவதும், குறிப்பாக மாத சம்பளதாரர்களிடையே பெரிய கொண்டாட்டமாக இருக்கிறது. இது பற்றி இன்னும் சில சந்தேகங்களும் கேள்விகளும் கூட சுழன்று கொண்டிருக்கிறது. நம்ம விரிவாக இது பற்றி பார்க்கலாம். தற்போது 2025-26 நிதியாண்டிற்கான ஒட்டுமொத்த நியூ டாக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ மாற்றப்பட்ட புதிய வருமான வரி முறையில் தான் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதோடைய டீட்டெயில் ஸ்லாப் என்ன, ஒரு வருமானத்திற்கும் என்ன மாதிரியான வருமான வரி விகிதம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். 4 லட்சம் வரைக்கும் டாக்ஸே கிடையாது, 0. 4 முதல் 8 லட்சம் வரை பெறுபவர்களுக்கு 5%, 8 முதல் 12 லட்சம் வரை பெறுபவர்களுக்கு 10%, 12 முதல் 16 லட்சம் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு 15% வருமான வரி, 16 முதல் 20 லட்சம் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு 20% வருமான வரி, 20 முதல் 24 லட்சம் வருமானம் உள்ளவர்களுக்கு 25%, 24 லட்சத்துக்கு மேல், அதாவது மாதத்திற்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் உள்ளவர்களுக்கு 30% வருமான வரி என்பதுதான் தற்போது நியூ டாக்ஸ் ரெஜிமில் வந்திருக்கக்கூடிய ஸ்லாப் ரேட்ஸ். நீங்கள் கேட்கலாம், இப்போ தான் சொன்னீங்க 12 லட்சம் வரைக்கும் வருமான வரியே கிடையாதுன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் 4 to 8னா 5% சொல்கிறீங்க, 8 to 12னா ஒரு 10% சொல்கிறீங்க, இது என்ன கணக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். இது ஆக்சுவலாக 4 லட்சத்துக்கு வரைக்கும் தான் 0. 4 லட்சத்துக்கு மேலே இந்த 5%, 10% வரி உண்டு. ஆனால் இன்கம் டேக்ஸில் செக்ஷன் 87A அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ரிபேட் அப்படின்னு நமக்கு கொடுப்பாங்க, வரி விலக்கு அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த வரி விலக்குங்கிறது இப்போ உயர்த்தப்பட்டிருக்கிறதுனால, ஸோ நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நமக்கு இவ்வளோ ஆக்சுவலாக டேக்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டும். காட்டிய பிறகு அண்டர் 87A ரிபேட் உங்களுக்கு இவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்குன்னு காட்டும். ஸோ உங்கள் டேக்ஸும் ரிபேட்டும் ஈக்குவல் ஆயிரும். கடைசியாக உங்களுக்கு 0 டேக்ஸ் அப்படிங்கிறது தான் வரும். இதை தாண்டி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நிலையான கழிவு அப்படின்னு சொல்லுவோம். 75,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டாண்டர்டான டிடக்ஷன். உங்களுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் சம்பாதிச்சாலும் அதில் 75,000 வந்து டிடக்ஷன் போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது. அப்போ அதையும் சேர்க்கும்போது 12.75 லட்சம் ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, 0 டேக்ஸ் அப்படிங்கிற நிலை வந்துடுது. அப்போது 12 லட்சத்துக்கு மேலே, இந்த 13 லட்சத்துக்கு மேலெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது, அங்கே தான் நம்ம ஏற்கனவே பார்த்த 8 to 4, 4 to 8 பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் அங்கே தான் அப்ளை ஆகுது. அதை 12.25 வரைக்கும் கிடையாது, மிச்சம் 25,000க்கு மட்டும் நான் வருமான வரி செலுத்திட்டு போயிடுறேன் அப்படிங்கிற கணக்கு வராது. ஒன்ஸ் நீங்கள் 12.7 லட்சம், 6 லட்சம் வந்துட்டிங்கன்னா கூட ஆரம்பத்துலேருந்து கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு வருமான வரி வந்து கொடுக்கப்படும். அப்போது ரொம்ப அதிகமாக செலுத்த வேண்டி வருமா அப்படின்னா, ஸ்லாப் ரேட்ஸில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுனால 13 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு கூட போன ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் வரி குறையிறத நம்ம எல்லாருக்குமே பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, ஆண்டு வருமானம் 13 லட்சம் ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த வருஷம் இதே நியூ டாக்ஸ் ரெஜிமில் அவர் வந்து 20% ஸ்லாபில் வந்திருப்பார். அப்போது 1 லட்சம் ரூபாய் வருமான வரி செலுத்த வேண்டியது இருக்கும். 13 லட்சம் ஆண்டு வருமானம் இருந்தால் 1 லட்சம் ரூபாய் வருமான வரி செலுத்த வேண்டியது இருக்கும். இப்போது அதே நபர் 15% ஸ்லாபில் வரார். அதனால் 75,000 ரூபாய் தான் அவர் வந்து வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுது. இதே ஒரு 18 லட்சம் ஆண்டு வருமானம் உள்ளவருக்குன்னா, போன வருஷம் அவர் 30% பிராக்கெட்டில் இருந்திருப்பார். அப்போது 2,30,000 வரைக்கும் அவர் வந்து வரி செலுத்த வேண்டியது இருந்திருக்கும். இப்போது அவர் 20% பிராக்கெட்டில் இருக்கிறதுனால 1,60,000 தான் அவங்களுடைய வருமான வரியாக இருக்கும். 18 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு. 20 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா கூட, கடந்த முறை நீங்கள் 30%, இந்த முறை 25% அப்படின்னு ஒரு புது ஸ்லாபை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படியானால் 21 லட்சம் ஆண்டு வருமானம் உள்ளவர்கள் கடந்த முறை 3 லட்சத்துக்கு மேலே டாக்ஸ் செலுத்தி இருப்பாங்க, இன்கம் டேக்ஸ் மட்டும். ஆனால் இப்போது 2,25,000 ரூபாய் தான் கிட்டத்தட்ட வந்து அந்த டாக்ஸ் வருது. 2லேருந்து 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எல்லாருக்குமே, நீங்கள் வந்து 20 லட்சம் சம்பாதிப்பவரோ, 18 லட்சம் சம்பாதிப்பவரோ, 13 லட்சம் சம்பாதிப்பவரோ, எல்லாருக்குமே இந்த இன்கம் டேக்ஸ் முறையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு குறைவு இருக்குது டாக்ஸ் செலுத்துறதுல அப்படிங்கிறத பார்க்குறோம். 24 லட்சத்துக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் பெருசாக எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதில் கூடுதல் சுவாரஸ்யம் என்னென்னா,
இந்தியாவில் மொத்தம் ஒரு 7.5 கோடி பேர் தான் இன்கம் டேக்ஸ் செலுத்துகிறாங்க வருஷம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு சொல்லப்படுது. அந்த கணக்கில் 7.5 கோடியில் 6.5 கோடி பேர் 6.5 கோடி பேர் இந்த 12 லட்சத்துக்கு கீழே தான் இருந்திருக்கிறாங்க ப்ராக்கெட்டில். அப்போது ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் வருமான வரி செலுத்துபவர்களில் 80% மேற்பட்டவர்கள் இந்த புதிய வருமான வரி முறை மூலமாக பயனடைகிறார்கள். இது எல்லாமே உங்களுடைய கவனத்துக்காக நியூ டேக்ஸ் ரெஜிமில் மட்டும்தான். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் நான் செலுத்துகிறேன், நான் ஏற்கனவே ஹவுசிங் லோனுக்கு வட்டி வந்து கிளைம் பண்ணுறேன், இல்லை ஏடிசி ஏடிடி எல்லாம் வச்சுருக்கேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பழைய முறை உங்களுக்கு சிறந்ததா புதிய முறை உங்களுக்கு சிறந்ததான்னு கேல்குலேட் பண்ணி பாருங்கள். பெரும்பாலானவர்களுக்கு இப்போ இந்த 12 லட்சம் வந்ததுக்கு பிறகு புதிய முறையே பெட்டராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் எல்லா பொருளாதார வல்லுநர்களும் சொல்கிறாங்க. இதை தாண்டி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இன்னொரு சின்ன சலுகை அறிவிச்சிருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நம்பி இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சேமிப்புகளை எஃப்டியில் போட்டிருப்பாங்க, அந்த எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட்டை நம்பி இருப்பாங்க. அந்த எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டில் பேங்க்கில் டிடிஎஸ்னு ஒன்று பிடிச்சிருவாங்க டேக்ஸுக்காக அப்படின்னு சொல்லி. அதுக்கு இப்போ 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டி அமௌண்ட் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்தால் டிடிஎஸ் பேங்க்கில் பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கூடுதல் ஒரு சின்ன சலுகையும் கொடுத்துருக்காங்க. டிடிஎஸ் பேங்க்கில் பிடிக்க மாட்டாங்களே தவிர ஒட்டுமொத்த வருமானம் உங்களுக்கு 12 லட்சத்தை தாண்டுச்சுன்னா நீங்கள் வரி செலுத்தி தான் ஆகணும். அந்த இடத்துல அப்ஃப்ரண்ட்டாக உங்கள் வட்டியை பேங்க் பிடிச்சிக்காமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சலுகையை மூத்த குடிமக்களுக்காக சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு சலுகைகள் கொடுத்த பிறகும் அரசாங்கத்துடைய பட்ஜெட்டை எடுத்து பார்க்கும்போது அவங்களோட எஸ்டிமேட் படி கடந்த நிதியாண்டை விட வரக்கூடிய நிதியாண்டில் வருமான வரி வசூல் அப்படிங்கிறது 1.8 லட்சம் கோடி அதிகரிக்க போகிறது அப்படின்னு தான் அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிறது. ஏன்னா இன்னும் கூடுதல் பேர் வரி செலுத்துறவங்க உள்ளே வருவாங்க, நெட்குள்ளே வருவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இன்னும் இந்த வருமான வரி மூலமாக மக்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் போது கன்சம்ஷன் அதிகரிக்கும், வளர்ச்சி அதிகரிக்கும்லாம் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. அது அடுத்தடுத்த ஆண்டுகளில் எப்படி நம்மளுடைய வளர்ச்சி விகிதங்களில் பிரதிபலிக்குது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.